துன்புறுத்துவார்கள், இகழ்ந்து பேசுவார்கள், இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்பதை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் தான் இருக்கிறது. அதைத்தான் பவுலடியாரும் உணர்த்துவார். அவர் பவுலடியார் அபக்கூக்கு நூல் 3ஆம் அதிகாரம் 17-18 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் உள்வாங்கி நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் இருக்க வேண்டும். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பேன். இந்த மகிழ்ச்சியை நிலைத்திருப்பவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். அப்படி பேறு பெற்றவர்கள் தான் புனிதர்கள். நாம் பேறு பெற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாம் பேறு பெற்றவர்கள் தான். ஆனால் நாம் வாழுகிற வாழ்க்கை பேறு பெற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே பேறு பெற்றவராக இதுவரை நான் வாழவில்லை, உணரவில்லை என்றால் இனிமேலாவது பேறு பெற்றவராக வாழ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ய வேண்டியது முதலில் ஒன்று, ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேறு பெற்றவராக வாழ வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக வாழ வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முதலில் என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 29 - 31 வரை உள்ள இறைவசனங்களிலே